பயிற்சி 4.5 கொஸ்டின் நம்பர் 5 நிரூபிக்க. இந்த நிரூபிக்கன்னு சம்மு வந்தாலே உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம் இல்லையா? கொஸ்டின் எழுதி நிறுவப்பட்டதுன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், tan inverse x plus tan inverse y plus tan inverse z is equal to tan inverse of x plus y plus z minus xyz 1 minus 2 பெருக்கி கழிக்கணும் minus xy minus yz minus zx. இதை நல்லா பார்த்துங்க. இந்த கணக்கு அப்படியே ஃபார்முலாவாக அடுத்த சம்முக்கு யூஸ் ஆகும். ஓகே, LHS எடுத்து எழுதுங்க. இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்கள், tan inverse x plus tan inverse yக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் tan inverse z எடுத்து அப்படியே எழுதுறீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் tan inverse போட்டு இது ஃபுல்லாக எக்ஸாக ட்ரீட் பண்ணுறீங்க, இதை ஒய்யாக ட்ரீட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ் இல்லையா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வர இடத்துல இசட் இருக்குது. பை 1 மைனஸ் ரெண்டுத்தையும் பெருக்கணும். இதை இங்கே எழுதிருக்கீங்களா? இது ரெண்டுத்தையும் பெருக்கி அப்படியே கீழே போடணும். இதான ஃபார்முலா மேலே பேர் கூட்டுறோம், கீழே 1 மைனஸ் போட்டு இதை பெருக்கி இங்கே எழுதுகிறோம். ஸோ இதையும் எழுதுறீங்க. அடுத்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்து உள்ளே பெருக்கணும்னா ஆன்சர் ஈஸியாக வரும். பாருங்கள், எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே வருமா? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தூக்கி அப்படியே எழுதுங்க. இப்போ இது வந்து இங்கே போயிடும். அப்போ இசட்டால் இதை பெருக்கும்போது எப்படி இது இங்கே எழுதிருங்க, இசட் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய். அடுத்து கீழே பாருங்கள், இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இங்கே வந்துடும் இல்லையா? 1 மைனஸ் எக்ஸ் ஒய். அடுத்து இந்த இது பாரு, இது ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த ஒரே நிமிஷம் இருங்க, ப்ராக்கெட் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இது 1ஆல் பெருக்கி இங்கே போட்டுட்டோம். இந்த மைனஸையும் இசட்டையும் உள்ளே பெருக்குங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் உள்ளே போகும், இசட்டும் உள்ளே போகும், மைனஸ் ஒய் இசட். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். தலைகீழ போட்டு கேன்சல் பண்ணுவோம், இப்படியாகவும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் ஆனது போக மீதி என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் இருக்குது. இந்த மேலே இருக்கிற ஸ்டெப்பு எழுதிட்டு உள்ளே இசட்டு பெருக்குங்க. இசட் இன்ட்டு 1 இசட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட். கீழே இந்த ஸ்டெப்பு தூக்கி அப்படியே எழுதுறீங்க. ஓகேவா? கொஞ்சம் ஆர்டராக எழுதுகிறோம். கொஸ்டினை பார்த்து எழுதிங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஒய், அப்புறம் ஒயில் ஆரம்பிக்கிறது ஒய் இசட், அப்புறம் மைனஸ் இசட் எக்ஸ். இப்படியே எழுதினாலையும் மார்க் கொடுப்பாங்க. அதாவது 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் கொடுத்தா எழுதினாலையும் மார்க் கொடுப்பாங்க. இருந்தாலும் கொஸ்டினை பார்த்து நம்ம ஆர்டராக எழுதுகிறோம். ஸோ இதுதான் RHS. தேர்ஃபோர் மறக்காமல் கொஸ்டின் எடுத்து எழுதி நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் இந்த ஃபார்முலாவை படித்தா போதும். எல்சிஎம் எடுக்கிறது, கேன்சல் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.